சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் உள்ளிட்ட பலரும் நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளனர். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்றம் என்ன கூறியுள்ளது என்பதையும் இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டதா என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக செங்கோட்டையனின் செயல்பாடு சரியா தவறா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதாவது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரப்படி புதிய கட்சிகள் ஆரம்பமான நிலையில் மக்களின் மாற்றங்களும் தெரிய வருகிறது. அதிமுகவின் உட்கட்சி மோதலின் காரணமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த நலத்திட்ட உதவிகளை மக்களிடம் கொண்டு செல்ல முடியவில்லை. அதிமுகவின் ஆட்சியில் வெற்றிகரமான திட்டங்களை மக்களிடம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட முடியவில்லை. அதற்கு காரணம் அதிமுகவிற்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி மோதல் மற்றும் தலைமையின் மீது இருக்கக்கூடிய மோகம்தான் காரணம் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழையதை மறந்து அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட வேண்டும், இல்லை என்றால் தோல்விதான் என்பதை கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது தெரிவித்திருந்தார். மறுநாளே செங்கோட்டையனின் கட்சி பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் 10 நாட்கள் முடிவடைந்த நிலையிலும் கூட எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தான் என்பதை தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இரட்டை இலை சின்னத்தை வருகின்ற சட்டசபை தேர்தலில் பயன்படுத்த வேண்டாம், ஏனென்றால் சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை சின்னம் பயன்படுத்தி டெபாசிட்டை இழந்தால் அது மறைந்த முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும் விதமாக மாறும் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் கூறி இந்த முடிவை எடுத்திருப்பது சரியா தவறா அல்லது எடப்பாடியின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை தான் செங்கோட்டையன் இவ்வாறு நீதிமன்றத்திடம் முறையிட்டாரா என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி தொண்டர்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூறணும். சரி, நீதிமன்றம் என்ன கூறியுள்ளது, இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டதா என்று கேட்டால் நிச்சயமாக இந்த வழக்கு விசாரணை வருகின்ற 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் வருகிறது. அனைத்து ஆவணங்களும் செங்கோட்டையனுக்கு சாதகமாக இருந்தால் இந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லை என்றால் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும். இரட்டை இலை சின்னம் முடக்கப்படலாம் அல்லது இரட்டை இலை சின்னம் எடப்பாடியிடமே ஒப்படைக்கப்படலாம் என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரமாக பார்க்கப்படுகிறது.